ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவை நமது மகா பாப்பங்களையும் தீர்க்கும் சக்தியுடையது. பகவானின் திருவடிகளை எளிமையாக கொடுக்கக்கூடியது. மிகவும் கஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய வேதங்களின் கருத்துக்களை அனைவரும் புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்க வந்த பாடல்கள். கோதை பாடிய ஐந்தும் 30 பாசுரங்கள். இந்த பாசுரங்களை யார் தெரிந்து கொள்ளவில்லையோ அவர்களை பூமாதேவி சுமப்பதே வீண். இந்த குழந்தைகளை நாம் சுமந்தோமே என்று பூமாதேவி சந்தோஷப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி இந்த 30 பாசுரங்களையும் நாம் தெரிந்து கொள்ளுதல், அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுதல். 10 பெண்களை எழுப்புகிறாள் ஆண்டாள். இன்று 6வது பெண்ணை கூப்பிடுகிறாள். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று சிறைச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, குற்றவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கோவலர்த்தம் பொற்கொடியே என்ற பெண்ணை எழுப்புகிறாள். ஒரு கோவலன் கோகுமாரன், அவனுடைய பெண்தான் இவள். அந்த குடும்பத்துக்கே பெருமை சேர்க்க வந்தவளே என்கிறாள். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து. இந்த கோகுமாரன் எவ்வளவு மாடுகள் இருந்தாலும் அனைத்தையும் அவரே கறந்து விடுவாராம். கற்றுக்கரவை கன்றுகளோடே கூடின கறவை. ஒவ்வொரு மாடுக்கும் கூட ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும். இன்னொரு அர்த்தம், கன்றுகளாகவே இருக்கும் பொழுதே கறவை மாடாக ஆகிவிடும். அவ்வளவு பால் கறக்கிறது. யாரை போலே? ஆண்டாளை போலே. வயது 5 தான். ஆனால் வயதான ஆழ்வார்களை வியக்கும் அளவுக்கு உபதேசம். வயசான மாடாக இருந்தாலும் இளமையாகவே இருக்குமாம். தசரதன் கைகேயிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார். நான் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிடுகிறேன், ஆனால் ராமனை காட்டுக்கு போ என்று சொல்லிவிடாதே. என்னுடைய வயசு இப்போது 60,000 ஆகிறது. ஆனால் எனக்கு இப்பொழுது 25 வயசுதான் ஆகிறது தெரியுமோ என்கிறார். ராமனை தசரதன் போ என்று சொல்வாராம். ராமன் ஓடுகிற பொழுது அவருடைய முதுகு அழகு பின்னழகு எல்லாம் சேவித்து 60,000 என்பது 6,000 ஆகிவிட்டது. அவரை திரும்பி வா என்று சொல்வாராம். ராமனின் சிரிப்பு, தலையில் இருக்கும் கொண்டை, தோல் அழகு எல்லாவற்றையும் சேவித்து 6,000 என்பது 600 ஆகிவிடுமாம். இப்படி ராமனை சேவித்து சேவித்து வயது 25 இளைஞனாக இருக்கிறேன் என்கிறார். ராமனை சேவித்து சேவித்து தசரதனே இளமையாக இருக்கும் பொழுது கண்ணனின் கை தொட்டு தொட்டு வளர்ந்த இந்த மாடுகள் கன்றுகளாகவே தானே இருக்கும். அதே போல்தான் நாம் பக்தியோடு இருந்தால் எப்பொழுதும் இளமையாகவே இருக்கலாம். கணங்கள் பல. அங்கிருக்கும் மாடு கூட்டங்களை கணக்கே எடுக்க முடியாதாம். ஆகாசத்தில் நட்சத்திரங்களை கணக்கெடுக்க முடியாது. பகவானின் குணங்களை கணக்கெடுக்க முடியாது. திருநாமங்களை கணக்கெடுக்க முடியாது. நந்தகோபாலன் என்றாலே எத்தனை மாடுகள், எத்தனை கன்றுக்குட்டிகள், எத்தனை ஆடுகள் என்றுதான் சொல்வார்களாம். இந்த மாடுகளை எல்லாம் கறக்கும் இந்த கோவலனுக்கு கிருஷ்ண அனுகிரகம் பூர்ணமாக இருக்கிறது. எல்லா ஆத்மாக்களுக்கும் ரக்ஷகன் யார்? பகவான் தானே. எந்த மூலையில் இருந்தாலும் எல்லா ஆத்மாக்களுக்குள்ளேயும் அவர்தானே இருக்கிறார். நம் தேவைகளையெல்லாம் கொடுப்பது அவர் ஒருவர் தானே. அதே போல்தான் இந்த கோவலன் ஒருவன் எல்லா மாடுகளையும் கறந்து விடுகிறார். செற்றார் திரளழிய சென்று சிறைச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலன். செற்றார் திரளழிய, கண்ணனுக்கு தீங்கு செய்ய போகிறேன் என்று யாராவது வந்தால் நான் இருக்கும் வரை கண்ணனை நெருங்க விட மாட்டேன் என்று இவரே போவார். திரளழிய, அவர்களுடைய திரள் அழிந்து போகும் படிக்கு சென்று சிறைச் செய்யும். விரோதிகள் நடமாடுகிறார்கள் என்று தெரிந்தாலே இவர்கள் போய்விடுவார்களாம். குற்றமொன்றில்லாத, எந்த குற்றமும் இல்லாத கோவலன். அங்கு இருக்கும் ஒரு கோபகுமாரனும் பெருமை வாய்ந்தவன். ஆண்டாளுக்கு பக்தர்களின் பெருமை பேசுவதுதான் ரொம்ப முக்கியம். கோவலர்த்தம் பொற்கொடியே, அந்த கோவலனுக்கு மகளாய் பிறந்தவளே. ஒரு கொடி மரத்தின் மீது சுற்றி இருந்தால்தான் நன்றாக இருக்கும். இவள் கொடி போல் வளர்ந்து இருக்கிறாள். அவள் படர வேண்டியது எங்கே? கண்ணன் என்னும் கல்பக மரத்தில், சந்தன மரத்தில். அவ்வளவு அழகான பெண். புற்றரவல்குல் புனமையிலே போதராய். இந்த பெண்ணின் இடை சிரித்து இருக்கும். மயில் போன்று பேரழகு வாய்த்தவளே. திருமேனி முழுக்க அழகாக இருப்பவள். உள்ளே இருக்கிறவள் சொல்லுகிறாள், எல்லாரும் வந்தாயிற்றா, என்னையே கூப்பிடுகிறீர்களே. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, எல்லா தோழிகளும் வந்தாயிற்று. நின் முற்றம் புகுந்து, உன் முற்றத்தின் வாசலில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த முற்றத்தில் தோழிகள் எல்லாரும் பேசி வைத்து கொண்டு மணல் எடுத்து கொண்டு வந்தார்கள். ராத்திரி 10 மணிக்கு மேல் வருவோம்.
கண்ணனுக்கு சொல்ல வேண்டாம், மணல் வீடு கட்டி விளையாடுவோம் என்று பேசி வைத்து கொண்டார்கள். கதவை பூட்டிக்கொண்டு மணல் வீடு கட்டி ஆயிற்று. திடீரென்று கண்ணன் உள்ளே நுழைந்தார். நீ எப்படி வந்தாய்? கதவை பூட்டி இருக்கிறோமே என்கிறார்கள். இந்த கதவுக்கும் ஆத்மா நான் தானே, நான் உள்ளே வராமல் இருப்பேனா என்கிறார். ஒருத்தியோட முகத்துக்கிட்டேயும் போய் வேடிக்கையாக ஒரு சிரிப்பு. என்னை வரவிடாமல் தடுக்க பார்த்தீர்களே, வந்து விட்டேன் பார்த்தீர்களா என்று ஒரு சிரிப்பு. தன் காலால் ஓங்கி மணல் வீட்டை ஒரு உதை விடுகிறார். முகில்வண்ணன் பேர்பாட, மேகத்தை போன்ற வண்ணம் கொண்ட பெருமானை பாட, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, சிற்றாதே கை கால்களை அசைக்க மாட்டேன் என்கிறாயே, பேசாதே, வாயை திறந்து பதிலும் சொல்வதில்லையே, செல்வ பெண்டாட்டி, பணக்காரர்களாக இருக்கும் நீங்கள் எங்களை திரும்பி பார்க்க போகிறீர்களா? எற்றுக்குறங்கும் பொருள். நீ எதற்காக இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீ தூங்குவதினால் உனக்கு நன்மையா, இல்லை எங்களுக்கு நன்மையா, இல்லை கண்ணனுக்கு தான் பிடிக்குமா? கண்ணனுக்கு பிடித்ததே தன்னுடைய அடியார்கள் தன்னிடம் வரவேண்டும் என்று. இவர்கள் வா என்று கூப்பிட அவளும் இந்த கோஷ்டியில் சேர அனைவருமாக சேர்ந்து அடுத்த திருமாளிகையை அடைந்தார்கள் என்பது இந்த பாட்டின் கருத்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.